தி கர்நாடக சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் லிமிடெட் தயாரிப்பான மைசூர் சாண்டல் சோப்பின் பிராண்ட் தூதராக பாலிவுட் நடிகை தமன்னா பாட்டியாவை கர்நாடக அரசு நியமித்திருக்கிறது. 2 வருட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 6,02,00,000 சம்பளமாக கொடுக்கப்பட்டது. கன்னட நடிகை அல்லாத ஒருவருக்கு வாய்ப்பு கொடுப்பதா, மும்பை நடிகைகளுக்கு முக்கியத்துவம் தரலாமா, எங்கள் திறமைகளை புறக்கணிப்பதா என்று கன்னட நடிகைகள் கடும் எதிர்ப்பை தெரிவிக்கின்றனர். இந்த சர்ச்சை கர்நாடக சட்டசபையிலும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. என் கர்நாடக அரசு எல்லா விஷயத்திலும் சினிமாவை நம்பி இருக்கிறது. விளம்பரத்திற்கு இவ்வளவு பணம் செலவு செய்வதற்கு பதில் சோப்பின் விலையை குறைக்கலாமே. நீங்கள் என்ன சொல்லி விளம்பரம் செய்தாலும் நம்பி வாங்குவதற்கு மக்கள் முட்டாள்கள் இல்லை என்று நடிகைகளுக்கு ஆதரவாக பொதுமக்களும் தங்கள் கருத்தை பதிவு செய்து வருகின்றனர். அந்நிறுவனத்தின் இயக்குனர் பிரசாந்த் கூறுகையில், சர்வதேச அளவில் மைசூர் சாண்டல் சோப்பை கொண்டு செல்வது அவசியம். ஏற்கனவே கர்நாடக சோப் நிறுவனத்தின் விளம்பர தூதுவராக ரஷ்மிகா மந்தனா, தீபிகா படுகோனே, பூஜா ஹெகடே இருப்பதால் தமன்னாவை தேர்ந்தெடுத்தோம் என்று கண்டனத்திற்கு விளக்கம் அளித்திருக்கிறார்.